வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம். 1.5 மணி நேரத்தில் குயிக் பார்க்கக்கூடிய ஒரு புது அனுபவமான படம் தான் பேரடைஸ். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து மலையாள படம் ஆக்சுவலாக. அதோட இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை வந்து சிங்களத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய இயக்குனராக பல விருதுகள் பெற்ற இயக்குனரான பிரசன்னா வித்தனகே அவர் தான் இயக்கியிருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஹைப் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து லெஜெண்டரி இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் மெட்ராஸ் டாக்கீஸ் சார்பாக தயாரிக்கிறாரு. மெட்ராஸ் டாக்கீஸ் மூலியம் தயாரிக்கிற படம்னு ரொம்ப ஹைப்பை கொடுத்து இந்த படத்தில் மலையாளத்தில் ஒரு சிறந்த நடிகர் அறியப்படுற ரோஷன் மாத்யூ, அப்புறம் ஜெய 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 படத்தில் கவனம் ஈர்த்த தக்ஷணா ராஜேந்திரன் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுப்படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அது தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் படம் 18+ இல்லை எல்லாரும் பார்க்கலாமான்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைக்கி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, தக்ஷணா ராஜேந்திரனும் ரோஷன் மாத்யூவும் 5வது திருமண நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு டூர் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ராமாயண டூராக கொண்டாடுறதுக்காக இலங்கை போகிறாங்க. அப்போ வந்து 2022 காலகட்டம். இலங்கையில் வந்து ஃபைனான்ஷியல் கிரைசிஸு. அப்போ வந்து செலவுலாம் கம்மியாக இருக்கும்னு பிளான் பண்ணி அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து ப்ரைவசிக்காக அங்கே ரூம் எடுத்து தங்குறாங்க. அது டூரிஸ்ட் ஸ்பாட், நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதில் போய் தங்குறாங்க. ப்ரைவேட் ரிசார்ட்டில் தங்குறாங்க. அப்படி ரூம் எடுத்து தங்கும்போது எதிர்பாராதமாக அன்றைக்கி தங்குற அன்றைக்கி நைட்டு வந்து கத்திமுனையில் அவங்க 2 பேரோட லேப்டாப்பு, செல்ஃபோன்லாம் திருட்டு போயிடுது. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஒரு 2-3 நாள் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனை திடுக்கணும் சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து வாழ்க்கையை புரட்டி ஒரு சம்பவங்களோட முடியறது தான் பேலன்ஸ் அமைச்ச கதை. ரோஷன் மாத்யூ, தக்ஷணா ராஜேந்திரன் அவங்க 2 பேரோட வாழ்க்கையில் எதிர்பாராத அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது தான் படத்தோட மெயினான அமைச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இது உலக பட விழா பல இதுலேயும் கலந்துக்கிட்டு விருதுகள் வாங்கின குவிச்சு படம். அப்படி குவிச்ச படம் இந்த படம் இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது. புது அனுபவமாக இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த படம் பார்த்துட்டு பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. எப்படி வந்து நம்மளோட லெஜெண்டரி இயக்குனர் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு பாராட்டப்பட்ட பல விருதுகள் பெற்ற பாலு மகேந்திரா அவர்கள் படங்கள் எப்படி வந்து ஒரு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான பச்சை பசேல் இருக்க ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இலங்கையில் பச்சை பசேல் பகுதிகளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அதுவே பார்க்க ஃபீல் குட்டாக இருக்குது. அது இல்லாமல் அது வந்து ராஜுன்றவர் தான் கேமராமேன். அவர் தான் பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. இலங்கையில் மற்ற பகுதியிலையும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. சரி, ஒரு ரவுண்டு நம்ம போயிட்டு வந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு நம்ம டூர் போயிட்டு வந்த மாதிரி அவங்க கூட போய் பார்த்துட்டு வந்த மாதிரியே படத்தோட குழுவோட போன மாதிரியே இருக்கும். அது ஒரு ஒளிப்பதிவு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் கட்ஸ் நல்லா இருக்குது. படம் 1.5 மணி நேரம் குயிக்காக கட் பண்ணியிருந்தாலும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து இலங்கை தமிழர் அவங்களோட இப்போ அவங்களுக்கும் சிங்களருக்கும் உள்ள அந்த இலங்கையில் உள்ள ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை, அப்புறம் ராவணனை பற்றியான அந்த ஒரு ராமாயண கதைகள், ராவணனை போட்டுடுதல் அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவான விஷயத்தை ரொம்ப இயல்பாக போகிற போக்கில் சொல்லி கவனம் இயக்குனராக ஒரு தான் சிங்கள இயக்குனராலும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு தமிழர்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்கிறது சிறப்பான விஷயம். நம்ம அந்த பிரசன்ன வித்தனகே இயக்குனருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையாள நடிகர் ரோஷன் மாத்யூ ஒரு சிறப்பான நடிகர். இந்த படத்துலையும் அவரோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கிரே ஷேடான கேரக்டர், ஆனால் வெளியில் வந்து காமிச்சிக்காம டீசெண்டாக நடிச்சிருக்காரு. அருமையாக இருக்குது. படத்தில் கேரக்டர் பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். தக்ஷணா ராஜேந்திரன் சிறந்த நடிகைன்னு சொல்ல வேண்டாம். ஏற்கனவே சிறப்பான நடிப்புக்காக பல விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. ஜெய 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 ஹே படத்தில் அவங்க அதில் நடிப்பு ப்ரூவ் பண்ணவங்க. இந்த படத்துலேயும் நல்ல சிறப்பான நடிப்பு. மான் வேட்டைக்காக போகலான்னு சொல்லி ஹண்டிங் போகும்போது அதுக்கப்புறம் அந்த மானை பார்த்துட்டு அது வேண்டாம், பாவம், ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு போலீஸோட இன்வெஸ்டிகேஷனை பலியான அப்பாவிக்காக இறங்குறது. அப்புறம் கிளைமேக்ஸில் அவங்க எடுக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுன்னு சிறப்பான நடிப்பு. அவங்களுக்கும் பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் டிரைவரும் கைடாக வர்ற அந்த ஷியாம் ஃபெர்னாண்டோ ஒரு ஷட்லான நடிப்பு சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு. போலீஸாக வர மகேந்திர பெரரா ஒரு நல்ல ஒரு இலங்கை அனுபவ நடிகர். நடிப்பில் அவர் கவர்றாரு. அவர் வந்து கேரக்டரோட அந்த ஒரு எழுதியிருக்க ரைட்டிங் வந்து பக்காவாக இருக்குது. அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 கேரக்டர் படத்தில் வருது. அந்த ரிசார்ட்டில் இருக்க மாதிரி அவங்களும் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அந்த ரோஷன் தக்ஷணா அந்த பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எமோஷனல் சொல்லியிருந்தா அவங்க வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நம்மளையும் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கும். அது பட்டம் படாமல் சொன்னதால பெரிய அளவு நம்ம கவனம் இருக்கல. இருந்தாலும் நல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான், எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு தான். பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
அது இல்லாமல் கிளைமேக்ஸில் இன்வெஸ்டிகேஷனில் வந்து குற்றவாளி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக படுது. ஏன்னா அதுக்கு கண்ணால் பார்த்த சாட்சிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமும் ரிலீஸ் ஆகிறாங்க அந்த குற்றவாளி. அது யார் குற்றவாளின்றது தான் படத்தில் மெயின் ட்விஸ்ட்டு. சொன்ன ரிவியூல விட பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. இது சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் தான் என்னால் பார்க்கப்படுது. இது படத்தில் ஓட்டது எந்த அளவுக்கும் குறைக்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, 16 வயசு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான படம். குயிக் வாட்சா வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். உலக படங்கள்லாம் பிடிக்கும். நல்ல ஒரு பாலுமகேந்திரா அவர்கள் படம் மாதிரியே நல்ல க்ரீன் சீனரிஸ் இருக்க படமாக இருக்கணும். நல்ல ஒரு பரபரப்பாகவும் இருக்கணும், சிறப்பாகவும் இருக்கணும்னு உங்களுக்காக ஏற்ற படம். ஜென்ரல் ஆடியன்ஸையும் ஏமாத்தாது. இந்த படம் வந்து மலையாள படம். இது வந்து சிங்கள எழுதியிருந்தாலும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே இப்போ தியேட்டர்களில் அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட போகக்கூடிய படம். அந்தளவுக்கு சிறப்பான படம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் தியேட்டரில். இல்லை எனக்கு ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாலும் ஒரு சிறப்பான படம் தான் இது. ஸோ பார்க்கணுன்றவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் இப்போ நம்ம ஊர்லேயே அவைலபிளாக இருக்குது. மலையாள படம் தான். உலக படங்கள் மலையாள படங்கள் பார்க்குறவங்களுக்கு ஏற்ற படம். எவ்வளோ தான் அவார்டு வாங்கியிருந்தாலும் ஒரு புதுமையான ஃபீல் குட்டான படம். பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க. கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்ட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.